கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. சொல்லப்பட்ட வார்த்தைகள் மூலமாய் கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்திலும் ஒரு சிறிய செய்தியை நாம் தியானித்தோம். எத்தனை பேர் அந்த செய்தியை நீங்கள் உணர்ந்து போய் வீட்டில் உங்களை குறித்து சிந்தித்து பார்த்தீர்கள்? இந்த நாள் விசேஷித்த ஒரு ஆராதனையிலே நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வேலை இந்த வேலை. நிச்சயமாய் எல்லோரும் மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது ஒரு மனமகிழ்ச்சியின் ஒரு பண்டிகை அல்லது நாள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பாக இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பை சற்று நாம் சிந்தித்து பார்க்க இருக்கிறோம். நேற்று உங்களை குறித்து உங்கள் செய்தி என்ன என்கிற தலைப்பை நாம் சிந்தித்தோம். இன்று உங்களை குறித்து உங்கள் மதிப்பு என்ன? ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை இன்னும் அழகாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்குரிய வார்த்தைகள் உண்டு. உங்கள் வேல்யூ, யுவர் ஒர்த் என்று சொல்வார்கள். ஒர்த், நம்முடைய மதிப்பு. தலைகளை தாழ்த்தி ஒரு கணம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தின் பிரசன்னத்தை நாம் கேட்போம். அன்பு பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பார்ப்பதற்கு கர்த்தர் எங்கள் மேல் கிருபையாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவேளை நாங்கள் வாசிக்கக்கூடிய வசனங்கள் மிகவும் பிரபலமான அறிந்த வசனங்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் அனுதினமும் எங்கள் உள்ளத்தில் புதிய சத்தியத்தை கொண்டு வரும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு இந்த பூமியிலே கொடுத்த இந்த மகா பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கையின் ஜீவியத்தின் மதிப்பு என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள இருக்கிறோம். எங்களோடு நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய வாழ்க்கையின் மதிப்பு என்ன? நம்முடைய ஜீவியத்தின் மதிப்பு. அநேக நேரங்களில் நாம் நம்மை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது சில எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் வந்து போவதுண்டு. ஏதோ இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம், எங்கேயோ ஒரு மூலையிலே வளர்ந்திருக்கிறோம், ஏதோ அன்றாட நாட்களை கடத்தி செல்லுகிற அனுபவங்களை பார்த்து ஏதோ ஒரு ஓரத்தில் அமர்ந்து ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நம்முடைய வாழ்க்கையை அப்படியே நகர்த்தி கொண்டிருக்கிற அநேக ஜனங்களை இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய ஜீவியம், நம்முடைய படைப்பு, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் மனிதர்களாக ஜீவிப்பது என்பது ஏதோ திடீரென்று தோன்றி திடீரென்று மறைந்து போகிற ஒரு அனுபவத்தை போல அல்ல. ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே படைத்ததின் நோக்கத்தை நீங்கள் வேதத்தில் பார்த்தால் மிகுந்த ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய பிறப்பு ஒரு அதிசயம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் படைக்கப்பட்ட விதம் மிகவும் ஆச்சரியத்திற்குரியது என்று இன்றும் உலகத்தில் ஆச்சரியமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிற நபர்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது நாம் அதிசயமாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். மனுஷனால்
விளக்க முடியாத அளவிற்கு அதிசயத்துக்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் நாம் நம்முடைய அந்த வாழ்க்கையின் ஜீவியத்தின் மதிப்பை உணர்ந்து பார்ப்பதில்லை. பொதுவாக மனிதர்கள் தங்களை மதிப்பீடு செய்வது வழக்கம். நான் யார் என்பதை சில சமயங்களில் நாம் நமக்கு இருக்கிற பொருட்களை வைத்து நாம் மதிப்பிட்டு பார்ப்போம். நமக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை வைத்து நாம் நம்மை மதிப்பிட்டு பார்ப்போம். எனக்கு எவ்வளவு இருக்குது, எனக்கு அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், சில உலக பொருட்களை வைத்து நம்முடைய மதிப்பை நாம் தீர்மானித்துக் கொண்டிருப்போம். ஒரு சாரார் நம்மிடத்தில் இல்லாத குறைகளை வைத்து நம்மை மதிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். என்னிடத்தில் என்ன இருக்கிறது, நானெல்லாம் யார் என்று தங்களுடைய குறைகளை வைத்து மதிப்பீடு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களும் உண்டு. ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு வேதத்தை சுமக்கிற மனிதனாக, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக, இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார், நாம் பரலோகத்திற்கு போகலாம் என்று ஆவலோடு காத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் நம்மை எப்படி மதிப்பீடு செய்கிறோம், அதைத்தான் நாம் இந்த நாளிலும் தியானிக்க போகிறோம். உலகத்தின் அடிப்படையில் அல்ல, ஒரு தேவனுடைய மனுஷனாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இன்று எப்படிப்பட்ட மதிப்பு நிறைந்தவர்கள், உடையவர்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இருக்கிறோம். இதை புரிந்து கொள்வதற்கு வேதத்திலிருந்து இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு 2 உவமைகளை, ஒரு சிறிய உவமை, இந்த உவமை நீங்கள் மனப்பாடமாக கூட நீங்க சொல்லிடுவீங்க, அந்த அளவுக்கு பிரபலமான ஒரு சிறிய 2 உவமைகளை நாம் வேதத்திலே திருப்பி பார்க்க இருக்கிறோம். மத்தேயு புஸ்தகத்திலே 13வது அதிகாரத்தில் அநேக உவமைகளை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய 8 உவமைகள் அந்த அதிகாரத்தில், ஒரு அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதுல இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு 2 சிறிய உவமைகள், மொத்தம் 3 வசனம். இந்த 2 உவமைகளும் 3 வசனத்திற்குள் அடங்கும். மத்தேயு 13வது அதிகாரம் 44 முதல் 46 வரை உள்ள வசனங்களிலே கொடுக்கப்பட்ட அந்த உவமையை நாம் சற்று பார்க்க இருக்கிறோம். வேதம் சொல்கிறது, அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். இது ஒரு உவமை. அடுத்த 2 வசனங்களில் அடுத்த உவமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். இந்த 2 உவமை தான். யாருக்காச்சும் இந்த உவமை தெரியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? பல முறை கேட்டிருப்போம் இல்லையா? பல செய்திகளை இதில் கேட்டிருப்போம், பல ஜெபங்களில் நம்ம இந்த உவமைகளை பயன்படுத்தி இருப்போம். ஆனால் இந்த நாளிலும் நாம் இந்த உவமைகளிலிருந்து ஒரு முக்கியமான, ஒரு அழகான ஒரு பாடத்தை, சத்தியத்தை, நம்மை பற்றிய மதிப்பு என்ன என்பதை உணர்ந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக, இந்த உவமை சொல்லப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் இந்த அதிகாரம் முழுவதையும் வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் வரிசையா அநேக உவமைகளை சொல்லிட்டு வருவார். விதைக்கிற ஒரு மனுஷன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு ஒரு உவமை சொல்லுவார். அடுத்து நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளை பற்றி ஒரு உவமை சொல்லுவார். இப்படி நிறைய உவமைகளை சொல்லிட்டு வருவார். இந்த வழியில் ஆண்டவர் சொல்றாரு, திடீர்னு ஒரு பொக்கிஷம், நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷம், இது இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலே ஒரு பொதுவான ஒரு காரியம். இந்த பொக்கிஷம், இந்த கதை நம்ம கேட்கறதுக்கு ஒருவேளை நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். இப்பெல்லாம் அந்த மாதிரி எதுவும் நம்ம அதிகமாக பார்க்கறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இது ஒரு பிரபலமான, ஒரு பொதுவான ஒரு காரியம். ஏனென்றால் அநேகர் தங்களுடைய விலை உயர்ந்த பொருட்களை மறைத்து வைப்பதற்காக மண்ணில் புதைத்து வைப்பார்கள். ஏனென்றால் அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி சேஃப்டி லாக்கர், சேஃப்டி பேங்க் அந்த மாதிரி எதுவும் பெருசாக கிடையாது. அநேக காரணங்களுக்காக, நிறைய காரணங்கள் உண்டு, தங்களுடைய பொக்கிஷங்களை நிலத்தில் புதைத்து வைப்பார்கள்.
திடீரென ஒரு படையெடுப்போ திடீரென ஒரு சிறைபிடிப்போ நடக்கும் பொழுது மக்கள் காணாமல் போய்விடுவார்கள். அந்த நிலம் சும்மா இருக்கும். பின்னாட்கள் அந்த நிலத்திற்கு வரும் பொழுது வைத்த இடம் மறந்து போகிற அளவிற்கு நிலங்கள் காணப்படுவது உண்டு, பொக்கிஷங்கள் உண்டு. சில சமயங்களில் பொக்கிஷத்தை வைத்த மனிதன் மரித்து போயிருக்கலாம், அவன் எங்கு வைத்தார் என்று யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். அடுத்தவர் அந்த இடத்திற்கு போகும் பொழுது அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கலாம். இப்படி நிறைய காரணங்கள். பொக்கிஷங்கள் அதிகமாக இயேசுவின் நாட்களில் நிலத்தில் கண்டுபிடிக்கிற அனுபவங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து இந்த பிரபலமான இந்த அனுபவத்தை வைத்து ஒரு கதை சொல்றாரு. பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த பொக்கிஷம் என்ன என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். பொதுவாக இந்த கதை சொன்ன உடனே உங்களுக்கு இந்த கதையினுடைய விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அர்த்தம்? இந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சது யாரு? பொக்கிஷம் என்ன அப்படின்னு பொதுவான ஒரு விளக்கம் இருக்கிறது. நமக்கு தெரிந்த எல்லாருக்கும் பிரபலமான ஒரு விளக்கம் இருக்கிறது. இந்த பொக்கிஷம் வேற ஒன்றும் இல்லை, அவருடைய சுவிசேஷம், அவருடைய சத்தியம், கிறிஸ்து, ரட்சிப்பு, இப்படிலாம் நம்ம வேதத்தில் பார்க்கலாம். நீங்கள் வேணா வசனத்தில் வாசிக்கணும் அப்படின்னா 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் 7வது வசனத்தில் இந்த பொக்கிஷம் என்ன என்பதை நாம் அங்கே பார்க்கலாம். சுவிசேஷத்தின் ஒளி கிறிஸ்து, அந்த பொக்கிஷத்தை நாம் மண் பாண்டங்களாகிய இந்த சரீரத்தில் நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அங்கே பவுல் கொரிந்தியர்களுக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார். வாசிங்க அந்த வசனத்தை, வேண்டாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:7 வாசிங்களேன். அந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அந்த மண் பாண்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பொக்கிஷமாகிய 4வது வசனத்தை முன்னால் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சுவிசேஷத்தை பற்றி, கிறிஸ்துவை பற்றி பேசியிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியான வசனம் தான் இது. ஸோ இந்த பொக்கிஷம் கிறிஸ்துவின் அந்த சுவிசேஷத்தின் ஒளி என்று வேதம் சொல்கிறது. இதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு மனுஷன் அந்த சுவிசேஷத்தை, கிறிஸ்துவை, ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வருவதை இந்த அனுபவம் சுட்டி காண்பிக்கிறது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அர்த்தம். இரண்டாவதாக இன்னொரு உவமையை சொல்கிறார். ஒரு வியாபாரி, நல்ல முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரி ஒரு முத்தை கண்டுபிடிக்கிறான். அவன் கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை கொள்ளுகிறான். 45-46 வசனம் மத்தேயு 13. இதுவும் கிட்டத்தட்ட அந்த மேலே சொல்லப்பட்ட உவமைக்கு நிகராகவே இருக்கும். கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முத்து. இந்த உலகத்திலே நாம் கிறிஸ்துவை எப்படியாக பெற்றுக்கொள்கிறோம்? நமக்குண்டான இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு நாம் அந்த சுவிசேஷத்தையும் அந்த கிறிஸ்துவையும் அந்த பொக்கிஷத்தை, அந்த முத்தை கண்டுபிடிக்கிறோம். இது ஒரு பொதுவான ஒரு விளக்கம், நம்ம அனைவரும் அறிந்த ஒரு விளக்கம். இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம், இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம், அதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த 2 உவமைக்கும் ஒரு சில ஒற்றுமைகள் இருக்கிறது. நீங்கள் முடிந்த அந்த 44வது வசனத்தையும் 46வது வசனத்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஒற்றுமைகளை நீங்கள் பார்க்கலாம். அந்த பொக்கிஷத்தை கண்ட மனுஷன் என்ன செய்கிறான்? முதலாவது அதை கண்டுபிடிக்கிறான். 44வது வசனத்தில் அந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம், அதை கண்டு. 46வது வசனத்தில் பாருங்க, இரண்டாவது உவமையிலையும் அந்த முத்துவை தேடுகிற அந்த மனுஷன் அதை கண்டு அப்படின்னு சொல்லியிருக்கும். திருப்பி 44வது வசனத்தில் அதை கண்டுபிடிச்ச உடனே அவன் என்ன செய்கிறான்? அவன் போய் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதே வார்த்தையை நீங்க 46வது வசனத்திலையும் பார்க்கலாம். அந்த விலை உயர்ந்த முத்தை கண்டுபிடித்தவன் அதை கண்டு அவன் போய், அங்க போய் என்கிற வார்த்தை, எங்கேயோ போய் ஏதோ ஒன்று செய்யறான். என்ன செய்யறான்? அடுத்த காரியம், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்கிறான். அதே வேலையை தான் இந்த முத்துவை கண்டுபிடித்தவனும் செய்கிறான். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அடுத்தது 4வது ஒரு ஒற்றுமை, அதை கொள்ளுகிறான். அதான் கொள்ளுகிறான் என்றால் விலைக்கு வாங்குகிறான். இந்த 2 உவமைகளிலும் இந்த 4 ஒற்றுமைகளை நீங்க பார்க்க முடியும். இதில் ஒரு சில ஆச்சரியமான காரியங்கள் இருக்கிறது.
இந்த ஓமையை குறித்த விளக்கத்தை நாம் பொதுவாக நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, ஒருவேளை இந்த பொக்கிஷமோ இந்த முத்தோ நிச்சயமாகவே அதுல எந்த மாற்று கருத்து இல்லை, அது நிச்சயமாய் கிறிஸ்துவின் அந்த ஒளியையும் சுவிசேஷத்தின் ஒளியையும் கிறிஸ்துவை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் பேசுகிறது என்பது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த ஓமையை கொஞ்சம் நீங்க ஆழமா சிந்தித்து பார்த்தால் இன்னொரு ஆச்சரியமான அர்த்தம் அதற்குள் அடங்கி இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த விலை உயர்ந்த முத்தை தேடிய நபர் யார் என்று ஒரு கேள்வி கேட்டு பார்த்தால் நமக்கு ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி மனதிலே தோன்றும். இந்த பொக்கிஷத்தை கண்டுபிடித்த நபர் யார் என்கிற கேள்வியை மறுபடியும் ஒரு முறை நாம் திருப்பி கேட்டு பார்த்தால் நமக்கு ஒரு மனசுல ஒரு கேள்வி எழும்பும், யார் அந்த மனிதன்? இதை குறித்த ஒரு விளக்கத்தை ஒரு வேத எழுத்தாளர் தீர்க்கதரிசி அம்மையார் சொல்றாங்க. இயேசுவின் உவமைகள் என்கிற புஸ்தகத்தில் 101வது பக்கத்தில் இப்படியாக சொல்லுகிறார்கள். இந்த உவமைகளை குறித்த விளக்கத்தை சொல்லும் பொழுது, இந்த உவமை முதலாவது ஒரு அர்த்தத்தை அங்கே கொடுக்கப்படுகிறது. நான் வாசிக்கிறேன், சற்று நீங்கள் அந்த வாக்கியத்தை கவனியுங்கள். சிலர் எப்பொழுதும் பரலோக முத்தை தேடுவது போல் காணப்படுவார், ஆனால் தங்கள் தவறான பழக்கங்களை முற்றிலும் அவர்கள் கைவிடுகிறதில்லை. கிறிஸ்து அவர்களில் ஜீவிக்கும்படியாக தங்கள் சுயத்திற்காக அவர்கள் மரிக்கிறதில்லை, ஆகையால் அந்த விலை உயர்ந்த முத்தை அவர்கள் கண்டடைகிறதில்லை. இந்த வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது இந்த முத்து அல்லது இந்த விலை உயர்ந்த முத்து கிறிஸ்துவை குறிக்கிறது, சுவிசேஷத்தை குறிக்கிறது அப்படின்னு நமக்கு நல்லா புரியுது. இந்த விளக்கத்தை கொடுத்து முடித்த பின்பு அடுத்தது ஒரு விளக்கம் அங்கே கொடுக்கப்படுகிறது. இந்த விலை உயர்ந்த முத்துக்களை தேடும் வியாபாரியின் ஓமை 2 உட்பொருட்களை உடையதாக இருக்கிறது. இந்த ஓமைக்கு 2 அர்த்தங்கள் இருக்கிறதாக தீர்க்கதரிசி அவர்கள் சொல்கிறார்கள். ஒன்று, சுவிசேஷம் என்னும் அந்த பரலோகத்தின் பொக்கிஷத்தை, கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை இந்த ஓமை கற்றுக் கொடுக்கிறது. நிச்சயம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஆழமான இன்னொரு கருத்து விளக்கமும் காணப்படுவதை நாம் பார்க்கலாம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஓமையை நீங்கள் மறுபடியும் வாசிச்சு பாருங்க, உங்களுக்கே ஒரு கேள்வி தோன்றும். அதை சில அனுபவங்களை நம்ம வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். இந்த ஓமை 2 பொருட்களை உடையதாக இருக்கிறது. அது மனுஷர் பரலோக ராஜ்யத்தை தேடுவதை மட்டும் குறிக்காமல் கிறிஸ்து இழந்து போன தமது சுதந்திரத்தை தேடுவதையும் இந்த ஓமை குறிக்கிறது. நல்ல முத்துக்களை தேடும் பரலோக வியாபாரியாக கிறிஸ்து காண்கிறார். பாவத்தின் நிமித்தம் அசுத்தமடைந்தும் வீழ்ச்சியடைந்தும் மனிதனில் மீட்கும் சாத்திய கூறுகளை கண்டார். சாத்தானின் போர்க்களமாக திகழ்ந்து கிறிஸ்துவின் அன்பினால் ஈர்க்கப்பட்ட இதயங்கள் மீட்பருடைய பார்வையில் விழுந்து போகாத இதயங்களை காட்டிலும் மிகவும் விலையேற பெற்றதா இருக்கிறது அந்த முத்துக்களை போல. நீ கீழே அதை தொடர்ந்து கீழே வாசிக்கும் பொழுது, அந்த முத்தை வாங்குவதற்காக அந்த ஐஸ்வர்யங்களை கீழே இறக்கி வைத்து விட்டார். கிறிஸ்து இந்த முத்துவை, இந்த விலை உயர்ந்த முத்தை எப்படியாவது வாங்க வேண்டும் என்று சொல்லி தனக்கு இருந்த எல்லா ஐஸ்வர்யங்களையும் விட்டு இந்த முத்தை கண்டுபிடித்த இயேசு அதை தமது சொந்த கிரீடத்திலே பதித்து வைக்கிறார் என்று சொல்லி இந்த வாக்கியம் சொல்கிறது. சரி, இப்போ நம்ம மறுபடியும் இந்த ஓமைக்கு மறுபடியும் வருவோம். அதான் முதலே சொன்னேன், அந்த ஓமையை மறுபடியும் வாசிப்போம். சில கேள்விகள் உங்களுக்கு தோன்றும். ஆவியானவர் நிச்சயமாய் உங்களுடைய உள்ளத்தில் அந்த கேள்வியை கொடுப்பார். யார் பொக்கிஷத்தை கண்டுபிடித்தது? யார் இந்த விலை உயர்ந்த முத்தை கண்டுபிடித்தது?
இதுல பொக்கிஷம் கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் இங்கே இந்த ஓமையை சற்று கிறிஸ்துவின் பார்வையில் நாம் பார்த்தால் ஒரு கேள்வி எழும்பும். உண்மையிலேயே கிறிஸ்துவை நாம் கண்டுபிடித்தோமா அல்லது கிறிஸ்து நம்மை தேடி வந்தாரா? வேதத்தில் பல வசனங்களை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். உபாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். 32வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, அவாந்தர வெளியிலே உன்னை நான் கண்டுபிடித்தேன். நாம் சுவிசேஷம் என்பது ஏதோ நாம் தேடி போய் கிறிஸ்துவை கண்டுபிடித்த அனுபவம் அல்ல. நாம் தொலைந்து போனோம், இங்கேயோ மண்ணுக்குள் புதைந்து போனோம். கிறிஸ்து தேடி வந்தார், மெய்ப்பன் தேடி வந்தார், எல்லாவற்றையும் விட்டு மெய்ப்பன் தேடி வந்தார். தனக்கு இருந்த எல்லா ஆஸ்திகளையும் இந்த மெய்ப்பன், இந்த கிறிஸ்து, இந்த தேவன். இந்த ஊமையில இன்னொரு சம்பவத்தை நீங்க வாசிச்சா இன்னும் கொஞ்சம் புரியும். அவன் என்ன செய்தான்? எல்லாவற்றையும் விற்று. அது எப்படி விற்றுனா என்னது? விற்று போட்டதுன்னா என்னது? விற்று போட்ட அனுபவத்தை நீங்க அநேக நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில பார்க்கலாம். இப்ப என்னிடத்துல எனக்கு ஒரு பொருள் வேண்டும், ஒரு அழகான ஒரு விலை உயர்ந்த ஒரு டிவி வாங்கணும். அந்த டிவியினுடைய மதிப்பு 50,000 ரூபாய். இப்ப நான் அதை வாங்கணும், எனக்கு காசு இல்லை, ஆனா என்கிட்ட ஒரு பைக் இருக்குது, அதே 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பைக் இருக்குது. இப்ப நான் எனக்கு இப்போதைக்கு இந்த டிவி வேணும், நான் அதை வாங்கணும் ஆசைப்படுகிறேன், எனக்கு தேவை இருக்குது. உடனே என்ன செய்யறேன்? எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை, வேற வழியே இல்லை. நான் என்ன செய்யறேன்? எனக்கு அந்த வாகனத்தை விற்று 50,000 ரூபாயை பெற்று அப்புறம் போய் நான் என்ன செய்யறேன்? இந்த பொருளை வாங்குகிறேன். சரி, இப்ப ஒரு கேள்வி. இந்த விற்று போட்ட அனுபவத்தில் நான் விற்ற அந்த பொருள் மறுபடியும் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அதே பொருள் கிடைக்குமா? நல்ல சற்று சிந்திச்சு பாருங்க. இந்த ஊமையில அப்படி நம்ம மேலோட்டமா கடந்து போயிடுவோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த மனிதன் தனக்கு உண்டானவைகள் தனக்கு இருக்கிற காசை வச்சு வாங்கினான்னு சொல்லியிருக்குதா? இருக்கிறத விற்று வாங்கினான்னு சொல்லியிருக்குதா? இல்ல என்கிட்ட 10 லட்ச ரூபாய் இருக்குது, ஒரு 50,000 ரூபாய் கொடுக்கிறது ஒரு பெரிய காரியம் கிடையாது இல்லையா? ஆனா அந்த கதை அப்படி சொல்லல. இந்த கதை அப்படி சொல்லல. இந்த பொக்கிஷம், இது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் அப்படி நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மனிதனுக்கு இந்த பொக்கிஷம் வேண்டும். இந்த பொக்கிஷத்தை விற்பதற்கு இந்த பொக்கிஷத்தை வாங்குவதற்கு அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்றான். அப்படிதான் வசனம் சொல்லுது. எல்லாவற்றையும். அது பொக்கிஷமா இருக்கட்டும், அந்த விலையேற பெற்ற முத்துவா இருக்கட்டும், அந்த ரெண்டு கதையில் இருக்கிற ஒரு ஒற்றுமை, தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் விற்றான். சரி, இப்ப ஒரு கேள்வி. யார் வித்தா? எதை வித்தார்? விற்பது என்பது இழப்பது, ஒன்றை இழந்து இன்னொன்றை பெற்றுக்கொள்வது, ஒன்றை கொடுத்து அதில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து இந்த பொருளை வாங்குவது. இப்ப இழந்த பொருள் மறுபடியும் நமக்கு கிடைக்காது. நமக்கு தெரியும் பொக்கிஷம் என்னது? அந்த சுவிசேஷம், அந்த ஒளி, அந்த பரலோக பொக்கிஷம், அந்த நித்திய பொக்கிஷத்தை குறித்து நமக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த மனுஷன் பொக்கிஷத்தை வாங்கினானா இல்ல நிலத்தை வாங்கினானா? பொக்கிஷத்தை வாங்கினாரா இல்ல பொக்கிஷம் இருக்கிற நிலத்தை வாங்கினாரா? நிலத்தை கொள்ளுகிறான். சரி, இந்த நிலம், நீங்க அந்த அதிகாரத்தை கொஞ்சம் முன்னால் அப்படி போய் பார்த்தீங்கன்னா 2-3 உவமைகள் இருக்கும். இந்த நிலம் என்பதற்கு வேதத்தில் ஆண்டவர் அதே சமயத்தில் அந்த உவமைகளை சொல்லுகிற சமயத்திலே சில கதைகளை சொல்றார். நீ கொஞ்சம் முன்னால போய் பாருங்க. 38வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த நல்ல நிலத்துல ஆண்டவரே ஒரு கேசுக்கு கதை சொல்றாரு. நிலத்துல நல்ல விதைகளை விதைச்சோம், ஏன் இப்படி களைகள்லாம் வந்துச்சு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து ஒரு விளக்கம் சொல்றாரு. அந்த நிலம் என்னது, அந்த களை என்னது அப்படிலாம் சொல்லும் பொழுது ஒரு விளக்கத்தை சொல்றாரு. நிலம் இந்த உலகம். சரி, அப்படி கொஞ்சம் முன்னால போனா இன்னொரு உவமையை சொல்லுவார். முதல்ல தொடக்கத்தில், இந்த 13வது அதிகார தொடக்கத்தில் ஒரு உவமையை சொல்லுவாரு. ஒரு மனுஷன் விதைக்க கடந்து போனான். சில விதைகள் எங்க விழுந்துச்சு?
வழி அருகே விழுந்தது, சில விதை பாறையில் விழுந்துச்சு, சில விதைகள் முட்கள் நிறைந்த இடத்துல விழுந்துச்சு. அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது அந்த கதைக்கு விளக்கத்தை சொல்றாரு. 19வது வசனத்தை வாசிங்களேன். லூக்கா மன்னிக்கவும், மத்தேயு 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து, நல்ல கவனிங்க, அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை, விதை எங்க விதைச்சாருன்னு கதை சொல்லாரு, நிலத்துல விதைச்சார். இப்ப இந்த நிலம் என்பதற்கு இங்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. நிலம் என்பது எது? இருதயம். இந்த கதைகள்லாம் சொல்லிட்டு வரும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு நிலத்துல ஒரு பொக்கிஷம் இருந்துச்சு. இந்த உலகத்தின் நிலத்துல, இந்த உலகத்துல ஒரு பொக்கிஷம் ஒரு இடத்துல இருக்குது. இப்ப எனக்கு பொக்கிஷம் என்னன்னு தெரியும். ஆனா இப்ப நான் வாங்க போறது பொக்கிஷத்தை இல்ல, எதை வாங்க போறேன்? நிலத்தை வாங்கணும். அவன் வாங்கினாரா? அந்த நிலத்தை விலைக்கு வாங்கினாரா? அவன் கண்டு அதை பற்றிய சந்தோஷத்திலே, வார்த்தை பயங்கரமா இருக்கு, அதை பற்றிய சந்தோஷம். எப்படி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்கும் பொழுது ஒரு சந்தோஷம் வரும். சரி, இப்போ வாங்க போற பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னு முழுதும் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும், அப்படிதானே? விற்கிற பொருளை விட வாங்குற பொருள் ஒருவேளை அதை காட்டிலும் மிகவும் பயங்கரமா நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்துறதுக்குரிய ஒரு பொருளா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா இப்ப இது பேர் சொல்லுது பொக்கிஷம். பொக்கிஷம் எப்படி இருக்கும்? மண்ணுக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் எப்படின்னு தெரியாது. ஆனா பொக்கிஷம் எவ்வளவு காசு இருக்குன்னு தெரியாது, எவ்வளவு தங்கம் இருக்குன்னு தெரியாது, எவ்வளவு வெள்ளி இருக்குன்னு தெரியாது. ஆனா பொக்கிஷம் வாங்குவோமா? நம்ம ஒருவேளை அந்த பொக்கிஷத்துக்குள்ள வெறும் 1000 ரூபாய் இருக்கலாம், 10 லட்சம் ரூபாய் பொருளை வித்ததா வாங்குவோமா? இயேசு கிறிஸ்து வாங்கினார். யாரை வாங்கினார் தெரியுமா? யாரை வாங்கினார்? என்ன சொல்லுது? ஏதோ கடமைக்கு வாங்கினாரோ? சொல்லிட்டோம், படைச்சிட்டோம். சில சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ ஒன்றை பெத்துட்டேன் அதனால சோறு போடுறேன், அப்படி வாங்கினாரா? ஏதோ படைச்சிட்டோம், ஆதாம காப்பாற்றணும், காப்பாற்றலைன்னா ஏதோ சொல்லிடுவாங்க, அப்படியா காப்பாத்தினாரு? அப்படியே அந்த நிலத்தை வாங்கினாரு? வேதம் சொல்லுது, தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று. என்னெல்லாம் வித்தாரு ஆண்டவர்? அதான் நான் சொன்னேன், விற்ற பொருள் நம்மள்ட்ட இருக்குமா? உடனே நம்ம சொல்லிடுவோம், ஆண்டவர் எனக்கு ஜீவனை விட்டார். விற்றது எதை கொடுத்தார் ஆண்டவர்? எதை கொடுத்து என்ன வாங்கினார்? சடனா ஒரு பதில் சொல்ல, என்ன சொல்லுவோம்? ஜீவனை கொடுத்து என்ன வாங்கிட்டார், அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ், அப்படிதானே? அப்படியா? உண்மைதான், அதுல தப்பு இல்லை, நீங்க சொன்ன கருத்துல தப்பு இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, இருப்பதை கொடுத்து வாங்கவில்லை. நல்லா கவனிச்சோங்க. தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று என்றால் இப்ப அவர்கிட்ட இருக்கக்கூடாது. உன்னை கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறாரு, அவர் கொடுத்த பொருள் இப்ப அவர்கிட்ட இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கேள்வி. அதுக்கு பேர் தான் விற்று வாங்குறது. உன்னை கொடுத்து உன்னை வாங்குறது. அவர் ஜீவனை கொடுத்தார், உண்மைதான். ஆனால் இப்ப ஜீவனை கொடுத்து, அந்த கொடுத்ததுனால இந்த பூமிக்கு மனுஷனை வந்ததுனால அவர் இழந்த காரியம் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும், சில வசனங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. பிலிப்பியர்ல, சாரி, எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் ஆண்டவர் எதை வித்து வாங்கினார் அப்படின்னு. இதை இழந்து வாங்கினார். எதை இழந்தார்? வாசிங்க அந்த வசனத்தை. எபேசியர் 2:8 முதல் 10 வரை. மன்னிக்கவும், பிலிப்பியர் 2:6 முதல் 8 வரை. மன்னிக்கவும், பிலிப்பியர் 2:6 முதல் 8. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், நல்ல கவனிங்க இந்த வார்த்தை,
இப்போ உங்களுக்கு இந்த கதையில் உள்ள அர்த்தம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கவனிக்கிறீங்களா? இப்போ இந்த கதையினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். தம்மை தாமே என்ன அர்த்தம்? வெறுமையாக்குறது என்னது? என் பாக்கெட்டில் இப்போ 10,000 ரூபாய் இருக்குது. இந்த பாக்கெட்டை வெறுமையாக்குறது என்னது? 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குறதா? 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குறதா? வேதம் சொல்லுது தம்மை தாமே வெறுமையாக்கி. வெறுமையாக்குனதுனால அவருக்கு வந்த ரூபம் என்னது? என்ன ரூபம் இருந்துச்சு? என்ன ரூபம் இருந்துச்சு? இதுக்கு முன்னால வாசம் இல்லையா? என்ன ரூபம் இருந்துச்சு? தேவனுடைய ரூபம் இருந்துச்சு. வெறுமையாக்குறார், எடுத்து முற்றிலும் கொடுத்துறார், விட்டுறார். இப்போ ஒரு ரூபம் வருது. யார் இந்த அடிமை? யார் இந்த அடிமை? நீங்களும் நானும் இல்லையா? மனுஷர் சாயலானார். இது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். ஒரு கேள்வி, உண்மையிலேயே ஆண்டவர் விற்று வாங்கியிருக்கிறார் தானே? எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டிருக்கீங்க? இயேசு கிறிஸ்து இன்றும் பரலோகத்தில் எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறார்? மனுஷன் பாவம் செய்யறதுக்கு முன்னால, ரட்சிப்பதற்கு முன்னால, கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னால இருந்தது மாதிரி இருக்கிறாரா, இல்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாரா? நிறைய செய்தி படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு தெரியாத காரியம் இல்லை. எப்படி இருக்கிற இயேசு கிறிஸ்து இப்போ? ஒருவேளை இந்த உலகம் முற்றிலும் புதுப்பிக்கப்பட்டு உலகம் அழிந்து புதிய வானம் புதிய பூமி வந்து பரலோகத்துல நித்திய நித்தியமா இருக்கும் பொழுதும் கிறிஸ்து எப்படி இருப்பார் நினைக்கிறீங்க? எப்படி இருப்பார்? இதை ஒன்று இழந்திருக்கிறார். என்ன இழந்தாரு? தேவனுக்கு சமமாக இருக்கக்கூடிய அந்த பெரிய ஸ்தானத்தை மனுஷ சாயலாக, மனுஷ ரூபமாக, அவருடைய கரத்திலும் அவருடைய சிரசிலும் அவர் பட்ட காயங்களும் நாம் பார்க்க போகிறோம் பரலோகத்தில். தேவனுக்கு சமமாக இருப்பதை அவர் விட்டு நித்திய நித்தியமாய் அண்ட சராசரமும் கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு அடையாளம் இருக்கும். என்ன அடையாளம்? அவர் இழந்த அடையாளம். ஏற்கனவே அவரிடத்தில் இருந்து இப்பொழுது அவர் இழந்த சில அடையாளங்களை நாம் பார்க்க போய் அப்ப தெரியும் நம்ம இயேசு கிறிஸ்து எனக்காக உண்மையிலே இதை விற்று போட்டாரா? உண்மையிலே அது எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு காரியம் என்பதை நாம் நேரடியா பார்த்து போகும். நாம் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20 இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். தெரிந்த வசனம் தான். நாம் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டிருக்கோம். கிரயம் என்றால் கிரயம் என்னது? விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார், விலைக்கு வாங்கியிருக்கிறார். தேவனுடைய விலை என்ன என்பது நமக்கு தெரியும். அதுதான் நம்ம சொன்ன அந்த ஜீவன். சரியா? இந்த விலை தான் ஜீவன். ஆனால் இழந்தது, விற்றது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இதை எப்படி இயேசு கிறிஸ்து செய்தார்? அந்த கதை என்ன சொல்லுது? அதை பற்றிய அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். மத்தேயு 13:44 அந்த பொக்கிஷத்தை பார்த்து அதை பற்றிய எப்படி கிறிஸ்து விற்றாரா? பயந்து பயந்து விற்றாரா? சந்தேகத்தில் விற்றாரா? இல்லை. வேதம் சொல்கிறது சந்தோஷத்தில் விற்றார். எப்படி அப்படி விற்கும் பொழுது சந்தோஷம் வருமா? நமக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம், அதை விற்கும் பொழுது மனசு எப்படி இருக்கும்? நான் ஒரு சம்பவத்தை பார்த்தேன். நான் சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு பழைய ஒரு கார் வாங்குவதற்காக திருவனந்தபுரம் பகுதிக்குள்ள ஒரு வீட்டுக்கு போனேன். மொபைலில் அந்த அட்ரஸ் பார்த்து போனேன். அங்கே அந்த வீட்டில் அந்த ஓனர்கிட்ட அந்த காருக்குள்ள வேலையெல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டு அவர் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார். சார், ஒரு 5 நிமிஷம் இந்த காரை எனக்கு கொஞ்சம் தாங்க. நான் சொன்னேன், சார் அது ஒன்றும் இல்லை, எடுத்துக்கோங்க, உங்கள் கார், நான் இப்போ ஜஸ்ட்டு பேசி தான் முடிச்சிருக்கிறோம், காசு தான் கொடுத்துருக்கு, இதில் என்ன பெரிய காரியம் இருக்குது, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஏன் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், என் மகனை இந்த காரில் வச்சுட்டு ஒரு ரவுண்ட்ஸ் நான் போயிட்டு வரேன்,
வேணா நீங்களும் கூட வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மகனை கூப்பிட்டாருன்னா அது வரைக்கும் அந்த மகனை பார்க்கல. திடீர்னு உள்ள இருந்து ஓடி வந்த சின்ன பையன், ஒரு 7 வயசு 8 வயசு, கூட்டி போன ஒரு 10 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓடி சந்தோஷமா துள்ளி குதிச்சு அந்த கார்ல வந்து ஏறி உட்கார்ந்தான். உடனே வண்டி எடுத்தாரு. அவர் சும்மா அந்த காரை விற்கல, ஆல்ரெடி அவர் வீட்டில் இந்த காரை கொடுப்பதற்கு முன்பாக ஒரு பெரிய கார், விலை உயர்ந்த பெரிய கார் வீட்டில் நிற்குது, வாங்கிட்டார். இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. உடனே இந்த சின்ன பையனை கூட்டிட்டு அப்படி சரி நாங்கள் ஒரு ரவுண்ட்ஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரில் அப்படி போயிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் தூரம் போகிற உடனே அந்த மகன் ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டு இருக்கிறான். திடீர்னு ஒரு கடை அருகில் நிப்பாட்டிட்டு அந்த அப்பா செஞ்சாரு, ஒரு சின்ன ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று வாங்கி அந்த மகன் கையில் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவன் சந்தோஷம் அந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு அப்படி சிரிச்சு சாப்பிட்டுக்கிட்டே திருப்பி வண்டி எடுக்கப்பட்டது. உடனே அந்த அப்பா சொன்னார், மகனே இந்த கார் இருக்கு இல்லையா, இந்த காரை நம்ம இந்த அங்கிளுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னாரு. சிரிச்சுக்கிட்டு இருந்த பையன் அழுதுட்டான். அவங்களுக்கு கார்ல குறை இல்லை, அங்கே ஏற்கனவே பெரிய கார். அவர் சொல்ற, மகனே நமக்கு புதுசாக ஒரு பெரிய கார் இருக்குல்ல, நம்ம அதில் என்ன டெய்லி போகலாம். உன்னை டெய்லி நான் ஸ்கூல்ல இந்த கார்ல, அந்த நம்ம புது கார்ல பெரிய கார்ல கூட்டு போறேன், இந்த கார் அந்த அங்களுக்கு கொடுத்து விட்டுருவோம் சரியா அப்படின்னு கேட்ட உடனே அவன் அழுதுட்டான். இவன் அழுததை பார்த்து இந்த அப்பாவுடைய கண்களும் கலங்கிருச்சு. சொல்றாரு, தப்பா நினைச்சிடாங்க சார், நான் டெய்லி இந்த கார் தான் யூஸ் பண்ணேன், இவனுக்கு இந்த கார் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும், இதை கொடுக்கணும்னு சொல்லி எப்படி எனக்கு சொல்லணும்னு தெரியல, திடீர்னு கொடுத்து விட்டு அவன் வருத்தப்பட்டுருவான், அதனால தான் நான் ஜஸ்ட் அவன்கிட்ட இப்படி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த காரை வாங்கிட்டு வரும்பொழுது அந்த மனுஷனும் ரொம்ப பிரியப்பட்ட ஒரு கார் பா சார், பத்திரமா வச்சுக்கோங்க அப்படி இப்படி நிறைய சொன்னார். சில சமயங்களில் நாம் மிகவும் நேசிக்கிற சில பொருட்களை விற்பது கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? கஷ்டமாக தான் இருக்கும். இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு நாள் பிதாவும் அப்படி தான் கஷ்டப்பட்டார். இது ஏதோ கண்ணீரை விட்டுட்டு கடந்து போகிற ஒரு காரியம் அல்ல. வேதம் சொல்லுது, பிதாவால் அவரை பார்க்க முடியல. அந்த சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அப்படி பிதாவை பார்க்குறாரு, பிதாவை பார்க்க முடியல. ஏன்? அவர் மறைத்து கொண்டார். பிதாவால் மகனை பார்க்க முடியல, அவர் கண்ணீர் விடுறதை பார்க்க முடியல, அவருடைய சூழ்நிலையை பார்க்க முடியல. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து எதை பார்த்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்ன பார்த்தார்? ஒரு வசனம் வாசிங்களேன், அருமையான ஒரு வசனம். இந்த கதை உங்களுக்கு இப்ப புரியும். எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம், எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல இங்க பவுல் விதமாக சொல்லுகிறார். 2வது வசனம், எபிரேயர் 12:2, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். எந்த அவமானத்தை? ஒரு மண்ணான மனுஷன் அந்த சராசரத்தையும் படைத்த கடவுளை கன்னத்தில் அறையிறான். எப்படி இருக்கும்? ஒரு தவறும் செய்யாத ஒரு மனுஷனை கரடுமுறான பாதைகளில் அடித்து இழுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருக்கும்? பாவம் நிறைந்த கரங்கள் பாவம் இல்லாத ஒரு மனிதனை அடிச்சுக்கிட்டு இருந்தா நீங்க பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? 2 பேர் சண்டை போடுறாங்க, உங்களுக்கு தெரியுது அதுல ஒரு மனுஷன் எந்த தப்பு செய்யல, ஆனா இவன் அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், விட்டுருவீங்களா? விடமாட்டான் இல்ல? ஒரு சாதாரண மனுஷனிடத்துல ஒரு நீதியை பார்க்கும் பொழுதே நம்மால தாங்க முடியல. இங்க ஒரு குற்றமும் பிலாத்துவே சொல்றாரு, இவரிடத்துல என்ன குற்றம் இருக்குது? உன்னையும் நான் பார்க்க முடியல, நான் ஒரு இவ்வளவு பெரிய அதிகாரி, என் கண்ணிலேயே ஒரு குற்றத்தை கூட இவன்கிட்ட பார்க்க முடியல, நீங்க எப்படி இவரை இப்படி பெரிய குற்றவாளின்னு சொல்றீங்க? எவ்வளவு பெரிய அவமானம். நீங்க பெத்து வளர்த்த ஒரு மகன் அல்லது மகா உங்களை கன்னத்தில் அரைஞ்சா எப்படி இருக்கும்? கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ராவு பகல் பார்க்காம காட்டுக்குள்ள கிடந்து வேலை செஞ்சு சோறு கொடுத்து தோளை தூக்கி வளர்த்து நல்லா படிக்கணும்,
எவ்வளோ கடன் வாங்கினாலும் பரவாயில்ல. ஒரு நாள் உங்களே செவுட்டில் அடிக்கிறான், கன்னத்தில் அடிக்கிறான். இது வேதனைக்கு மேல அவமானம். அப்படிதான் கிறிஸ்துவ அடிச்சான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை சுமந்தேங்கிறாரு. அப்படிதானே? உங்களை தோளில் போட்டு சுமந்தேங்கிறாரு. தோளில் போட்டு சுமந்த மனுஷன் ஒரு நாள், தோளில் போட்டு சுமந்த பிள்ளை ஒரு நாள் அவரை கன்னத்தில் அடிக்குது. எப்படி இருக்கும்? வறண்ட நிலத்துல தண்ணி இல்லாம இருந்த ஒன்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கொண்டு வந்தேன் தெரியுமா? அவமானத்தை ஆண்டவர் எப்படி சகித்தார்? இந்த மனுஷன் அந்த பொக்கிஷத்தை பார்த்த உடனே வேதம் சொல்லுது, சந்தோஷத்துல போய் எல்லாத்தையும் விட்டான். தனக்கு இருந்த பெரிய அந்த தேவனுக்கு சமமாக இருக்கக்கூடிய அந்த விலை உயர்ந்த, மதிக்கவே முடியாத அந்த அளவிற்கு மிகுந்த உயரத்தில் இருந்த அந்த ஸ்தானத்தை அவர் இழந்து விற்று எப்படி விட்டார்? சந்தோஷத்தோடு விட்டார். ஆனா அது அவமானம். வேதம் சொல்லுது, சிலுவையை சகித்து. எனக்கு ஒரு கேள்வி, அது என்ன சந்தோஷம்? அப்படி என்ன சந்தோஷத்தை அந்த சிலுவைக்கு முன்னால பார்த்தார்? ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, ஒரு பக்கம் அது இதுன்னு செய்யறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு முன்னால ஒரு சந்தோஷத்தை பார்த்தார். பிதாவே பார்க்க முடியாம அவர் தன்னுடைய கண்களை மறைக்கிற அந்த வேளையில கிறிஸ்து மாத்திரம் ஒரு சந்தோஷத்தை பார்த்தார். என்ன சந்தோஷத்தை பார்த்தார்? எதை பார்த்தார் தெரியுமா? அந்த பொக்கிஷத்தை பார்த்தார். யார் தெரியுமா அந்த பொக்கிஷம்? அந்த முத்தை பார்த்தார். எப்படியாச்சும் அந்த பொக்கிஷத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், இந்த நிலத்தை நான் வாங்கணும், எப்படியாச்சும் அந்த விலையை உயர்ந்த முத்துவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் எதை இழந்தாலும் பரவாயில்லை, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் இழந்தாலும் பரவாயில்லை, நான் அந்த முத்துவை என்ன செய்வேன்? வாங்குவேன். அது எவ்வளவு பெரிய அவமானமாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் சகிப்பேன். எனக்கு தெரியும் அது என்னுடைய பொக்கிஷம். சில நேரம் சொல்லுவோம், நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம் இல்லையா, என் பொக்கிஷம், என் தங்கம். சிலுவையை சகித்தார். நம்ம அன்னை நேரத்தில் படிச்சிருப்போம், இயேசு கிறிஸ்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு, அழுதாரு, அப்படிதானே படிச்சிருப்போம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க ஏன் அழுறீங்க? ஏன் அழுறீங்க? யாரை பார்த்து அழுங்கன்னு சொன்னாரு? உன் பிள்ளையை பார்த்து அழுகிறாரு. நான் உன்னை பார்த்து அழுதுட்டு இருக்கிறேன், நீ என்ன பார்த்து அழுதுட்டு இருக்கிற? உன் பிள்ளையை பார்த்து அழு. கிறிஸ்துவுக்கு இருந்த ஒரே சந்தோஷம், அந்த சிலுவைக்கு முன்பாக 2026வது வருஷத்தில் இருக்கிற நம்மை அவர் பார்த்தார். அந்த சிலுவைக்கு முன்னால எத்தனையோ பேர் ஏளனமாய் பேசிக் கொண்டிருந்தார்கள், எத்தனையோ பேர் ஏளனமா என்னெல்லாமோ செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா கிறிஸ்துடைய கண்களில் பட்டதெல்லாம், நீ உட்கார்ந்துருக்கிற இல்லையா, உங்களை என்னை அவர் பார்த்தார். என் பொக்கிஷம், என் முத்து. சாதாரண முத்து இல்ல. அந்த கதை என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? என்ன முத்து? விலை உயர்ந்த முத்து. அதை கொள்ளுகிறான். கிறிஸ்து சிலுவையிலே உங்களையும் என்னையும் பார்த்தார். ஒரு எழுத்தாளர் விதமாக சொல்லுகிறார், on the cross Jesus valued you and me more than his own eternal existence. கிறிஸ்து சிலுவையிலே உங்களையும் என்னையும் எப்படி பார்த்தார் என்றால், அவருடைய நித்திய அந்த ஜீவியத்தை இழப்பதற்கும் கூட அவர் தயங்கவில்லை.
இன்னொரு எழுத்தாளர் சொல்லுகிறார், on the cross Jesus said, I would rather go to hell for you than live in heaven without you. என்ன அப்படின்னா, நான் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்காமல், நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை, நான் உங்களை இழந்து நான் பரலோகத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். இந்த மாதிரி யாராச்சும் பேசினாங்களே எங்கேயாச்சும்? பழைய ஏற்பாட்டில் ஞாபகம் இருக்கா? ஒரு மனுஷன் பேசினார். யார் பேசினா? மோசே பேசினார். ஞாபகம் இருக்கா? மோசே பேசினார். ஆண்டவர் இந்த மக்கள் அழிக்க போறேன்னு சொன்ன என்ன சொன்னார்? ஆண்டவரே, அவங்க பாவத்தை மன்னித்து தருவீர்களானால் மன்னித்தரணும். அது சொல்ல போனா அதை பாவத்தை மன்னிங்க, இல்லைன்னா என் பேரை என்ன செஞ்சிருங்க, ஜீவ புஸ்தகத்தை எடுத்துருங்க. நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, இந்த மக்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, அழிக்கக்கூடாது, காப்பாற்றணும். இதே தான் ஆண்டவர் சொன்னார். இதே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகளை நான் காப்பாற்றணும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற, எனக்கு கொடுத்திருக்கிற மதிப்பு என்ன தெரியுமா? இந்த சரீரத்திற்கு, இந்த ஜீவியத்திற்கு கிறிஸ்து கொடுத்திருக்கிற மதிப்பு. இப்ப சொல்லுங்களேன், உங்க மதிப்பு என்னது? மதிப்புனா, நான் எந்த பொருளை வித்தனோ அதான் என்னுடைய மதிப்பு, அப்படித்தானே? என்ன விலைக்கு வாங்கணும்னா நீங்க எதை இழக்கிறீங்களோ அதுதான் என்னுடைய மதிப்பு. நான் 50,000 ரூபாய் கொடுத்து எனக்கு இருந்த பைக்கை நான் வித்து இந்த டிவியை வாங்குறேன் அப்படின்னா, இந்த டிவியினுடைய மதிப்பு அந்த 50,000 ரூபாய், சரிதானே? இப்ப கிறிஸ்து தனக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்து விற்று என்னை வாங்கி இருக்கிறார். இப்ப என்னுடைய மதிப்பு என்ன, நீங்க சொல்லுங்களேன். அவர் எதை இழந்தாரோ அதுதான் என்னுடைய மதிப்பு, சரிதானே? நான் சொல்றது கணக்குல தப்பு இருக்குதா? கிறிஸ்து எனக்காக எதை இழந்தார் அதுதான் எனக்குடைய மதிப்பு. அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் பார்க்கிற மதிப்பு என்ன, வேல்யூ, உங்களுடைய ஒர்த் என்ன? சில சமயத்தில் நம்ம சொல்லுவோம், நான்லாம் யாரு, பரலோகத்துக்கு போவோமான்னு கேட்டா அதெல்லாம் யோசிக்கணும் பாஸ்டர் உட்கார்ந்து, அப்படிதானே? எவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்காரு தெரியுமா ஆண்டவர்? எவ்வளவு சீப்பா நம்முடைய வாழ்க்கையை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், எவ்வளவு தரம் தாழ்த்தி நினைத்து கொண்டு. ஆண்டவர் இந்த ஜீவியத்தை, இந்த சரீரத்தை ஆண்டவர் அப்படி பார்க்கல. அவர் எல்லாவற்றையும் இழந்து உங்களை வாங்கி இருக்கிறார். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று. எவ்வளவு மதிப்பு தெரியுமா நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஜீவனுக்கு? இந்த சார்பின் என்கிற இந்த ஜீவியம் இந்த உலகத்தில் உருவாவதற்கும் இவனை எப்படியாவது பரலோகத்தில் கொண்டு சேர்க்கணும்னு ஆண்டவர் எடுக்கிற முயற்சிகள் எவ்வளவு ஆண்டவர் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய தகுதியையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? ஒரு அப்பாவுக்கு மகன், 2 பேர்ல ஒருத்தன் என்ன செஞ்சான், அப்பாட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். எல்லாத்தையும் வித்து அழிச்சு மிகவும் பாவத்தில் வாழ்ந்து ஒரு நாள் மறுபடியும் அப்பாட்ட வர்றான். அப்பா அந்த மகனை எப்படி பார்த்தார்? அந்த இளைய மகனை அப்பா எப்படி பார்த்தார்? கணக்கு போட்டு பார்த்தாரா? வீட்டில் உள்ள பாதி சொத்தை நீ அழிச்சிட்ட, இல்ல மகன் வந்துட்டு அந்த பாதி சொத்து திருப்பி வந்துடுமா? அந்த மகனுக்குரிய பாதி அந்த சொத்து எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு. அப்பாட்ட அந்த சொத்தை எல்லாம் இழந்துட்டார், பாதி அவனுடைய ஆஸ்தியை இழந்து விட்டார். இப்ப மகன் வர்றான், பாப்பா மகனை பார்க்கிறாரு. அவருக்கு இழந்த ஆஸ்தி பெருசு இல்லை, அப்படிதானே? ஓடி போறார். எங்க இருந்து வந்தா? கடைசி எங்க இருந்து வந்தா? எங்க இருந்து வந்தா? எங்க? பன்றிக்கிட்டு இருந்து வந்தா, அப்படிதானே? பன்றி மேய்க்கிறவங்க பக்கத்தில் போய் நின்று பாருங்க. நான் குறையா சொல்லலை, ஆனால் கொஞ்சம் அந்த அனுபவத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பன்றியினுடைய சாப்பாடே கிடைக்காத அந்த மனுஷனுக்கு நல்ல சட்டை கிடைச்சிருக்குமா? எத்தனை நாள் அந்த பன்றிகள் மத்தியில்
அவன் உழன்றிருப்பான் என்று நமக்கு தெரியாது. அவன் வருகிறான். அந்த அப்பா அவனை எப்படி தெரியுமா மதிப்பிட்டு பார்த்தாரு? அவர் இழந்த ஆஸ்தியெல்லாம் அவர் கவலைப்படவே இல்லை. எனக்கு என் பிள்ளை வேணும். ஓடி போனார், கட்டி பிடித்தார். அவனுடைய நாற்றம் எல்லாம் அப்பாவுடைய சரீரத்தில் படுது. அவருக்கு அதெல்லாம் கவலை இல்லை. நம்ம என்ன செய்வோம்? முதல்ல போய் கையை கழுவு, காலை கழுவு, சட்டையை மாற்று, அப்படிதானே? இந்த அப்பா எனக்கு என் பிள்ளை தான் வேணும். இந்த நாற்றம்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அது எப்படிப்பட்ட நாற்றமாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த அப்பா அவனை கட்டி பிடித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுப்பதற்காக, இந்த நித்திய ராஜ்யத்தை கொடுப்பதற்காக, உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் விற்று நம்மை வாங்கியிருக்கிறார். நம்முடைய மதிப்பு என்ன தெரியுமா? இப்போ சொல்லுங்க, நம்முடைய மதிப்பு. நம்ம எவ்வளோ விலையேற பெற்றவர்கள். இவையத்தில் நிறைய வசனங்களை படிச்சிருப்பீங்க. நம்ம எவ்வளோ விலையேற பெற்றவர்கள். அவர் இழந்த அந்த இழப்புகளை எல்லாம் கணக்கு போட்டு பாருங்க. நம்ம எவ்வளோ விலையேற பெற்றவர்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். அவருக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஆஸ்திகள், அளிக்கப்பட்ட ஆஸ்திகளை பற்றிலாம் அவருக்கு கவலை இல்லை. ஆனால் எனக்கு என் பிள்ளை வேணும். நான் எப்படியாச்சும் இழந்த என் பிள்ளைய நான் பரலோகத்துக்கு கொண்டு போகணும். என் கூட என் பக்கத்தில், என் சிங்காசனத்துக்கு பக்கத்தில் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற பைபிள்ல. ஒருவேளை நான் நித்தியமாய் அந்த சாயலை இழந்தா கூட என் பிள்ளைகள் என் கூட இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு கூட இருக்க அவர் ஆசைப்படுகிறார். நம்முடைய மதிப்பு மிகவும் மிகவும் விலை உயர்ந்தது. கிறிஸ்துவின் ஜீவனை கொடுத்து நம்முடைய ஜீவனை காப்பாற்றியிருக்கிறார். அப்ப நம்முடைய ஜீவனை ஆண்டவர் அவருடைய ஜீவனுக்கு நிகராக கொண்டு போய் பார்க்கிறார். சரிதானே? அவருடைய ஜீவனை கொடுத்து என்னுடைய ஜீவனை காப்பாற்றிருக்கிறார். அப்படின்னா என்னுடைய ஜீவனுக்குரிய மதிப்பு, அவருடைய ஜீவன் இழக்க வேண்டிய ஒரு நிலை வந்தால்தான் நான் காப்பாற்றப்படுவேன் என்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். அப்படியானால் என்னுடைய ஜீவனுக்குரிய மதிப்பு அந்த கிறிஸ்துவனுடைய ஜீவனுக்கு நிகராக தேவன் வைத்து பார்க்கிறார். எவ்வளவு விலை உயர்ந்தவர்கள், எவ்வளவு விலை உயர்ந்தவர்கள், நாம் எவ்வளவு விசேஷமானவங்க. நாம அதான் பைபிள் சொல்லுது, நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள், விலை உயர்ந்தவர்கள். நம்முடைய விலை உயர்ந்த இந்த ஜீவியத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம்? இந்த கதையில் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த நிலத்தை அவன் வாங்கினான். எதுக்காக வாங்கினான்? நிலத்தை வாங்கினான். இந்த நிலத்தை வாங்கினார். எதுக்காக வாங்கினாரு? எதுக்காக வாங்கினாரு? இந்த நிலத்துக்குள்ள என்னது இருக்குன்னு நினைச்சிட்டு வாங்கினாரு. இந்த நிலத்துக்குள்ள என்னது இருக்குன்னு நினைச்சிட்டு வாங்கினாரு? பொக்கிஷம் இருக்குதா? இருக்குதா? எவ்வளவு பொக்கிஷம் இருக்குது? கொஞ்சம், ஒரு சின்ன தங்கம், ஒரு சின்ன தங்கமான குணம், ஒரு சின்ன தங்கமான பொக்கிஷம், ஒரு சின்ன பரிசுத்தம், எவ்வளோ பொக்கிஷம் இருக்கு. இந்த நிலத்தை வாங்கினதுக்கு ஆண்டவர் கவலைப்படுறாரா இல்லை சந்தோஷப்படுறாரா? ஐயோ, தெரியாமல் இந்த நிலத்தை வாங்கிட்டேனே, இந்த நிலத்தில் ஒரு பயிர் செய்ய முடியாமல் கிடக்கு. எத்தனை நிலத்தை வாங்கிட்டு அப்படி கஷ்டப்படுறாங்க தெரியுமா? சில நிலத்துல நம்ம வேலை செய்ய முடியாது, சில நிலத்தில் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. கிறிஸ்து இந்த நிலத்தை வாங்கியிருக்கிறார். ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட என் பிள்ளை எனக்காக இருப்பான், என் பிள்ளை எனக்காக வாழ்வான், எனக்காக இப்படி மாறுவான். ஆண்டவர் ஒரு பெரிய அந்த பொக்கிஷத்துக்கு, இந்த பொக்கிஷத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்முடைய பொக்கிஷம் எப்படி இருக்குது? நிலத்தை வாங்கிட்டார். இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? நிலத்து சொந்தக்காரர் யார்? நம்முடைய ஏசப்பா. விலை உயர்ந்த ஒரு காசை கொடுத்து வாங்கியிருக்கிறார். வழக்கத்துக்கு மாறான விதத்தில் வாங்கியிருக்கிறாரு. என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா? ஒரே எதிர்பார்ப்பு தான். இந்த நிலத்தில் என்னது இருக்குது? பொக்கிஷம். இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை நாம் வைத்திருக்கிறோம். எவ்வளவு பொக்கிஷத்தை சேர்த்திருக்கிறோம். கர்த்தருக்காக பொக்கிஷங்களாக
பொக்கிஷத்தை சேர்ப்போம். கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய வருகையிலே நம்மை பார்த்து, நான் வாங்கின நிலம் என்ன செய்யலை, கைவிடலை. நான் சிந்திய இரத்தம் வீணாய் போகவில்லை. கிறிஸ்துவுக்குள் நாம் அந்த பொக்கிஷத்தை நம்முடைய நிலத்தில் சேர்ப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.